ஹலோ, எங்கள் அம்மாவோட அலோவேரா மீன் கறி கேட்டிங்களே, இப்போது நான் செஞ்சு காட்டுறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். செய்வோமா? சமைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னுக்கு அலோவேரா வெட்டி நல்லா அந்த பால் வடிய வச்சுருங்க. சமைக்கிற அன்னைக்கு அலோவேராவை சீவி எடுத்து அதை ஃப்ளஷ் நல்லா தண்ணியில் 7 to 10 டைம் அலசி வச்சுருங்க. இந்த பிராண்டு ஸ்பெசிஃபிக்காக எங்கள் அம்மா எடுப்பாங்க, ஏன்னா ஊரில் சமைக்கிற டேஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ 1/2 teaspoon மஞ்சத்தூள், 1 teaspoon மிளகாத்தூள் அண்ட் 3 teaspoon மீன் கறி தூள். அருண் பிராண்ட், மேக் ஷூர் அது ருசி வேணும்னா இந்த பிராண்ட் தான். ஏன்னா என்னை கடைக்கு 2 தடவை திரும்பி அனுப்புனாங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடித்த அப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிட்டோன்னே பாதி தக்காளியை வெட்டி சேர்க்கணும். தக்காளி வெந்தப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா தூளை ஆட் பண்ணிக்கணும். ஒரு வெங்காயமும் பாதி தக்காளியும் முன்னாடி பிளெண்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ அந்த பிளெண்ட் பண்ணதை ஊற்றிட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். 1 ஸ்பூன் வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸ் இல்லை நான் வெஜினா நார்மல் ஆயிஸ்டர் சாஸ் பாய்க்கலாம். நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஆட் அ பீட் அண்ட் ஆல்சோ வெல்லம். இந்த அலோவேரா கறி ருசியாக வர்றதுக்கு காரணம் இந்த 2 இன்க்ரீடியன்ட், அவங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னாங்க. புளி தண்ணி உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சு ஊற்றிட்டு அண்ட் தென் உப்பு நான் போட்டேன். ஐம் யூஸிங் கல் உப்பு. அண்ட் தென் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி 10 minutes கொதிக்க வச்சிட்டேன். கொதிக்க வச்ச அப்புறம் தான் அலோவேரா ஆட் பண்ணேன். புளி உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு போட்டுக்குங்க. சில பேருக்கு மீன் கறி இதெல்லாம் புளிப்பாக பிடிக்கும். எனக்கு புளிப்பாக பிடிக்கும். ஸோ அலோவேரா போட்டு 5 minutes கழித்து கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். அதில் உப்பு சார்ந்துக்கிட்டு புளிப்பாக உரப்பா. இட் வாஸ் ஸோ குட். இந்த அலோவேரா ஃபிஷ் கறி வாஸ் ஸோ குட். நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்பிட்டு காட்டுறேன்.